இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டவர்களாக இந்த அமர்விலே நாம் ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு வழங்கியுள்ள இந்த மார்க்கம் இந்த உலகில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற எந்த குணத்தோடு எந்த தன்மையோடு இந்த உலகில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறானோ அந்த விதியின்படி அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி இந்த உலகில் ஒரு மனிதன் வாழுவதற்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நாம் செய்கின்ற இபாதத்துகள், நாம தொழுகையில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுகின்ற, நோன்பு நோக்கின்ற, வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஹஜ்ஜு செய்கின்ற, அதிக தான தர்மம் செய்கின்ற, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுகின்ற முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் என்றாலும் அத்தோடு ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை முடிந்து விட்டதா? ஒரு முஸ்லிம் கடமையான வணக்கங்களை மட்டும் சரியான முறையிலே புரிந்து கொண்டு அதை தாண்டி இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த வழிமுறைக்கு மாற்றமாக செயல்பாடுகளை கொண்டவராக அவர் இருப்பாரே ஆனால் அவருடைய நிலை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஒரு முஸ்லிம் இந்த உலகில் எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் ஈடுபடுகிறாரோ அதே அளவிற்கு அவருடைய நடத்தையும் அவருடைய நற்குணமும் அமைந்திருக்க வேண்டும். ஏனெனில் இஸ்லாமிய மார்க்கம் எதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறது என்றால், இந்த உலகிலே ஒரு முஸ்லிம் வாழுகிற பொழுது நல்ல நடத்தையோடு நல்ல குணத்தோடு இஸ்லாம் சொல்லுகின்ற உயர்ந்த குணங்களை உள்ளடக்கியவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார். இஸ்லாம் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியது, துவக்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு எது மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த மக்கள் சொன்ன காரணங்கள் என்ன? நாங்கள் எல்லோரும் அறியாமை காலத்தில் இருந்தோம். பல சம்பவங்கள் வருகிறது. சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற பொழுது, இந்த மார்க்கம் எங்களை ஏன் ஈர்த்தது என்று சொல்லுகிற பொழுது, எங்களுடைய நடத்தை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்த பின்பு எங்களுடைய நடத்தை எப்படி மாறியது, நாங்கள் எத்தகைய நடவடிக்கைக்குரியவர்களாக மாறினோம் என்பதை சொல்லுகிற பொழுது, நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியாக்களாக இருந்தோம், அறியாமை காலத்து மக்களாக இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களாக இருந்தோம், அண்டை வீட்டாரோடு சண்டைகளும் பூசல்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், இரத்தங்களை சிந்தக்கூடியவர்களாக இருந்தோம், அருவருப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம். எங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதரை தந்தான். அந்த தூதரை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். அந்த தூதர் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை, சத்தியத்தை எங்களுக்கு வழங்கினார். எங்களை தொழுமாறு சொன்னார்கள், எங்களை நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள், எங்களுக்கு தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். மக்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும், உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, அருவருப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. நீண்ட பட்டியலை போட்டார்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டோம், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டேன் என்பதோடு இஸ்லாம் முடிந்து விடவில்லை. குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம், அத்தோடு இஸ்லாம் நிறுத்தி கொண்டதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அதை தாண்டி அவருடைய அஹ்லாக் என்பது, அவங்களுடைய குணம் என்பது ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு சென்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் அஹாசினுக்கும் அஹ்லாக்கு, நாங்கள் ரசூலுல்லாஹ், உங்களில் நற்குணம் உடையவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நாங்கள் இறைவனுக்கு நெருக்கமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம், எனவே நாங்கள் எங்களில் மக்களிலே நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போம் என்ற எண்ணத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அஹாசினுக்கும் அஹ்லாக், உங்களில் சிறந்தவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் அப்படின்றாங்க. நல்ல குணமும் நல்ல நடத்தையும் இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறது. அது இல்லாமல் ஒரு முஸ்லிமை நாம் பிரித்து பார்க்க முடியாது. எதுக்காக நம்ம அப்படி சொல்றோம்னா, நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், நல்ல அல்லாஹுக்கு செய்கின்ற வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அவங்களுடைய நடத்தை மக்களிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, குடும்பத்திலே பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். தொழுகையை சரியாக கடைபிடிப்பார்கள், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள்,
வாரத்திலே 2 நோன்பா வைப்பார்கள், மாதத்திலே 3 நோன்பா வைப்பார்கள். இது இறைவனுக்கு மிக நெருக்கமான அமல்களாக இருக்கிறது. அதை ஒரு பக்கம் செய்து கொள்வார்கள். உறவுகளை துண்டித்து வாழாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான். மனிதர்களுடைய விஷயத்தில் பரவாயில்லை, நாம் இருந்து கொள்ளலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு இருக்காது. குடும்பத்தில் சச்சரவு, பிரச்சனை, உறவுகள் துண்டித்து வாழுதல், குடும்பம் பிரிதல், பணத்திற்காக, பல காரணங்களுக்காக, பொறாமையின் காரணமாக அல்லது ஒருவருக்கு இடையே ஒருவர் கொள்ளுகின்ற பகையின் காரணமாக மன்னித்தல் இல்லை, பெருந்தன்மை என்பது இல்லை, பொறுமை என்பது இல்லை, சகிப்புத்தன்மை என்பது இல்லை. இது எல்லாம் நமக்குள்ளே இருந்து கொண்டு நாம் ஒருபுறம் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவாக்கத்தில் உருவாகிய நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சீர்தூர்த்தி பார்க்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்கள் குறித்து சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் சாபிகூன் முந்தியவர்கள், நமக்கு முந்திய சமுதாயம் அவர்கள்தான் முந்தியவர்கள், அவர்கள்தான் ஆரம்பமானவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் இணைத்து ஒரு வசனத்தில் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன். நம்ம சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது ரலியல்லாஹுன்னு சொல்லுவோம். சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடியவங்களை பத்தி சொல்லும்போது ரஹிமஹுல்லான்னு சொல்லுவோம் அல்லது ரஹமத்துல்லான்னு சொல்லுவோம். ரலியல்லாஹு அன் யாரை சொல்லுவோம் அப்படின்னா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்றத நம்ம சஹாபாக்களை தாண்டி வேற யாருக்குமே சொல்றது இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதே ரலியல்லாஹு அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்ட்டு யாரை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு கேட்டா சாபிகூன்கள், முந்தியவர்கள். அவ்வலூன மினல் முஹாஜிர் வல் அன்சார், முஹாஜிர்கள் யார் நாடு துறந்தார்களோ அந்த முஹாஜிர்கள், அப்படி நாடு துறந்தவர்களுக்கு எந்த மதீனாவாசிகள் அடைக்கலம் கொடுத்தார்களோ உதவி செய்தார்களோ அந்த அன்சாரிகள், அவர்களிலே ஆரம்பமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் அவர்களுடைய நற்காரியங்களை யார் பின்தொடர்ந்தார்களோ, சஹாபாக்களை பின்பற்றுதல் அல்ல, நாம் சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் வைப்பது அல்ல. அகீதா விஷயத்திலே குர்ஆன் சுன்னா என்பது மட்டும்தான் ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நமக்கு அருளி இருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் அருளினானோ அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சூரா தௌபாவுடைய 100வது வசனத்துல அழகா சொல்லி காட்டுறான். மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதி, அவர்களை சொல்லிட்டு வல்லதி நத்தபஊஹும் பி இஹ்சான், நற்காரியங்களில் யார் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ, சஹாபாக்கள் செய்து விட்டார்கள் என்று ஒரு அமலை செய்வதல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற சஹாபாக்களிலே நற்காரியங்கள் வெளிப்பட்டு அல்லாஹும் தூதரும் திருப்தி அடைந்த காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை ஒரு முஸ்லிம் பின்தொடர்வாரேயானார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரத்தை பெற்ற, அவர்களுடைய திருப்தியை பெற்ற ஒரு காரியத்தை, ஒரு முஸ்லிம் காரியத்தை பின்பற்றுவாரேயானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக் கொள்கிறான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டனர். இப்ப இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உபதேசங்களால் ஈர்க்கப்பட்ட அந்த நபி தோழர்கள் முதல் ஜெனரேஷன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய பல சம்பவங்கள் எதை காட்டுகிறது என்றால், எத்தகைய சாத்தியம் இல்லாத நெருக்கடியான காலகட்டங்களில் நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் தங்களுடைய அகலாக்கு, அவங்களுடைய குணத்தால் நன்னடத்தைக்குரியவர்களாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது நன்னடத்தைக்குரியது. இஸ்லாம் என்பது பிறருக்கு நலம் நாடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்றாலே அது அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதுதான், யாருக்குமே தீங்கு செய்யாது. இஸ்லாம் என்பது அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவது. நலம் நாடுதல் என்று சொன்னால் பிறர் மீது நமக்கு குரோதம் இருக்கக்கூடாது, அவர்கள் மீது நமக்கு பகைமை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில மனிதர்களுடைய நடத்தை என்னை காயப்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்காக அலட்சியப்படுத்தி நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாய் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும். இப்படி பன்முகத்தோடு இஸ்லாம் பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது.
அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, சாத்தியம் இல்லாத இடங்களில் அவர்களுடைய நடத்தை சாத்தியமாக்கி காட்டியது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். அவர்களை குறிப்பிட்டு அவ்வளவு உயர்த்தி சொல்வதற்கு அது காரணமாக இருந்தது. உதாரணத்திற்கு நான் ஒரு சில சம்பவங்களை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்காக உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாம் அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டு நம்முடைய தூக்கத்தை நாம் குறைத்துக் கொண்டு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்காக நின்று வணங்கி பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுடைய திருப்திக்காக நாம் ஈடுபடுகின்ற நேரத்தில் நம்முடைய மற்ற செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உரசி பார்ப்பதற்கான சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ஒரு உதாரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களை மன்னியுங்கள் என்று சொல்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வல்லராயி வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். நல்ல அல்லாஹ்வுக்கு அதிகமான நேசத்திற்குரியவருடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல வசதியை கொடுத்தாலும் செலவு பண்ணுவாங்க. அவர்களுக்கு வறுமை இருந்த போதும் அவர்கள் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். சிறந்த நடத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். சூரத்துல் ஆல் இம்ரான்ல அல்லாஹ் பேசி காட்டுறான். சிறந்த நடத்தை, தர்மத்தை செய்வார்கள், தங்களுடைய சூழல் எப்படி இருந்தாலும் செய்வார்கள். கோபம் ஏற்படுகிற பொழுது கோபத்தை உடனே மக்களுக்கு மத்தியிலே காட்டுபவர் அல்ல, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். இது இந்த மார்க்கம் அவர்களை பயிற்றுவிக்கின்ற மிக முக்கியமான பயிற்சிகள் அல்லாஹ் சொல்றான். வல ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்படுது. அவதூறு சொல்லப்பட்டு பின்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கப்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு அறிவித்து விட்டான். மிகப்பெரிய அளவிலே சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம். அந்த களங்கத்தை பரப்பியது யார் மக்களுக்கு மத்தியில? இந்த வேலையை கையில் எடுத்து செய்தவர்கள் யார்? முனாஃபிக்குகள் செய்தார்கள். முனாஃபிக்கு செஞ்சாங்க. அவனுக்கு இஸ்லாத்தின் மீது குரோதம் இருக்கு, அவன் செஞ்சான். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகள் செய்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது குரோதம் இருந்தது, அவர்கள் செய்தார்கள். அவர்கள் மட்டும் செய்யவில்லை, முஸ்லிம்களில் சிலர் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான சில நபித்தோழர்களும் அக்காரியத்தில் ஈடுபட்டார்கள். அதுல ஒருவர் யார் என்று கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவர்களிடம் உதவி பெறுகின்ற ஒரு நபித்தோழர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறார்கள். அவர் வறுமையில் உள்ளவர், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர். தன்னிடம் அடைக்கல பொறுப்பாளராக அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மிஸ்தஹ் என்கிற ஒரு நபித்தோழர். அப்படிப்பட்டவர் காரியத்தில் ஈடுபட்டார் என்கிற உண்மை வெளியே வந்த பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, இனி உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். வருமானத்துக்கு இல்லாதவர், வழி இல்லாதவர், அவரால் வாழ முடியாது, இனி உங்களுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு எடுத்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான். அப்படி சத்தியம் இடாதீர்கள். அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்துல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, அப்படி வசதி வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் ஏழைகளுக்கோ, முஹாஜிர்களுக்கோ, அனாதைகளுக்கோ, வறுமையில் உள்ளவர்களுக்கோ நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று முடிவெடுக்காதீர்கள். உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்பு தான். உங்கள் மகளின் மீது சொல்லப்பட்ட அபாண்டம், கோபம் தகப்பனுக்கு வரத்தான் செய்யும். நீங்கள் நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய துணைவியார் மீது சொல்லப்பட்ட களங்கம், ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தினுடைய தாய் என்று அங்கீகரிக்கப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட களங்கம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த முடிவு வெளிப்பார்வையில் சரி. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? அது கூடாது. ஏன்னா மக்களை நீங்கள் மன்னிங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை நீங்கள் மன்னிங்கள் என்று இந்த வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல ஒரு இடத்துல சொல்றான், அலா துஹிப்புன அய்யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை முறித்தார்கள். நம்மளா இருந்தா மனம் முரண்டு நமக்கு வந்து நிற்கும், ஈகோ வந்து நிற்கும். இவனை நான் எப்படி மன்னிப்பேன், இவளை நான் எப்படி மன்னிப்பேன்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி சம்பவங்கள் மட்டும்தான் நிற்கும். நம்ம எத்தனை சம்பவங்களை கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தாலும் இந்த உம்மத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தோடு ஒப்பிட்டோம் என்று சொன்னால் கால் தூசுக்கு பெறாது. நம்ம போற சண்டையெல்லாம் அவ்வளோ வேல்யூபிள் சண்டைக்கா நம்ம வந்து ஒருத்தரோட பகைமை பாராட்டுறோம்?
ஒண்ணுமில்லாத உப்பும் இருக்காது, உரப்பும் இருக்காது. அது மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்காக நாம என்ன செய்யறோம்? நம்முடைய ஈகோக்காக நம்ம நிக்கிறோம். இந்த ஒரு வசனம் அபூபக்கர் சித்திக் அவரிடத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னாடி முஸ்லிம்களில் அவதூறு சொன்னவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களும் அதுல ஒருவராக இருந்தார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தெரியும். யார் இவர் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல கவிதையால் இஸ்லாத்திற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி கிண்டல் செய்யும் விதமாக அங்கு இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் நடக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஸ்ஸான் பின் சாபித் என்பவர்கள், அவர் நல்ல இலக்கிய புலமை உள்ளவர், நல்ல கவிதை அழகாக பாடக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக அவங்க அனுமதி கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எதிராக இவர்கள் கவிதையில உங்களை காயப்படுத்துறாங்க, அவர்களுக்கு நான் கவி பாடி அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கட்டுமான் போது ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பக்கபலமாக இருந்தவருக்கும் என்ன மாதிரி ஒரு குரோதம் வருது? ஆயிஷா மீது சொல்றோமே, இந்த உம்மத்துடைய தாயாச்சே, அவருக்கு தோணல. அந்த நேரத்தில் அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். பின்னாளில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. உர்வா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. உள்ளே வருகிற பொழுது ஹஸ்ஸான் பின் சாபித் எப்படி கவிஞரோ அதே கவிதை நடையில ஹஸ்ஸான் பின் சாபித்தை திட்டியவாறு அவர் உள்ள வருகிறார். உர்வா பின் சுபைர் உள்ள வரார். இந்த உர்வா பின் சுபைர் யாருன்னு கேட்டா ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரியின் மகன். அவங்க உள்ள வராங்க, அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன். அவர் எதுக்காக திட்டிட்டு வரார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவர் களங்கம் சுமத்தியவர் என்பதற்காக அந்த கோபத்திலே திட்டியவர் வீட்டுக்குள்ள வரார். இப்ப நமக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்காக வாதிடுவதற்காக வருகிறார். ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நமக்காக சப்போர்ட்டா நிக்கிறார். சப்போர்ட்டா நிக்கிறவர் மேல நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்ப நமக்கு எதிராக ஒரு களங்கம் சுமத்தியவர் மீது கோபத்தினால் இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு வரான் அப்படின்னும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கண்டு கொள்ளாமல் கூட இருக்கலாம். அபூபக்கருடைய உயர்ந்த குணத்தை நம்ம அங்க பார்த்தோம். இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, உருவாக்கப்பட்டு சொல்றாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித்தை திட்டாத, அவங்களை திட்டாத. ஏனென்று கேட்டால், ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளுக்கு கவி பாடி அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக பதிலடி கொடுத்தவர், அவரை திட்டாத அப்படின்றாங்க. திட்டுவதனால என்ன, அவர் செஞ்ச காரியத்திற்கு திட்டு வாங்கட்டும் அப்படின்னு கூட விட்டுட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளானவர் அந்த முடிவெடுக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு உபதேசம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அது உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். இது அவங்களுக்கு வந்ததுதான். களங்கம் சுமத்தப்பட்டதே அவங்க மேலதான் சுமத்தப்பட்டுச்சு, யார் மேலேயும் சுமத்தப்படல, அவங்க சகோதரி மேல சுமத்தப்படல, அவங்க புள்ள மேல சுமத்தப்படல. தன் மீது களங்கம் சுமத்தப்பட்டதற்கு கோபத்தில் தன் மகன், தன் சகோதரியின் மகன் அப்படி ஏசும்போது பேசும்போது கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்படி ஒரு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அப்படியான ஒரு அஹ்லாக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தான். எந்த மாதிரியான நெருக்கடி சோதனையான கட்டங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லுகின்ற உயர்ந்த அந்த நன்னடத்தையும் சரி நல்ல குணத்தையும் சரி விட்டுடக்கூடாது. அது குடும்பத்தாரா இருக்கிறாங்களா, அங்கேயும் நம்ம நடந்து காட்டணும். வெளியில நல்ல குணத்துல நடந்து சமுதாயத்துல ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லும்போது மென்மைக்கு ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ரொம்ப பெரிய உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னக அலா ஹுலுகின் அலீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியே, நீர் உயர்ந்த குணத்துல இருக்கிறீங்க அப்படின்றான். குணத்தை பத்தி அல்லாஹ் இங்க பேசுறான், நீங்க நல்ல உயர்ந்த குணத்துல இருக்கிறீங்க. சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 159வது வசனம். அந்த வசனத்துல இந்த குணம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே மென்மையாக நடக்கிறீங்க முஹம்மது அவர்களே. அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருள். மக்களிடத்திலே நீங்க நளினமா நடக்கிறீங்க, ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க. கடுகடுப்பாக நடக்காத ஒரு இறை தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கிரெடிட்டை ஃபுல்லா அவன் எடுக்கிறான். இது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளின் காரணமாக மக்களுக்கு இடையே நீங்கள் நளினமாக நடக்கிறீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நீங்கள் கடுகடுப்பானவராக இருந்திருந்தால், நீங்க கடின உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு மிரண்டு ஓடி இருப்பார்கள். நம்ம என்ன வசனம் பார்ப்போம்,
இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வருகிற பொழுது, இந்த வசனத்தில் ஓதுவோம்ல, ஒரு ஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி நுழைவதை நீர் காணும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அரபு சாம்ராஜ்யத்துடைய உயர்ந்த சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹ் அமருகிற பொழுதுல அரபு தேசமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தது. இது வாளால் வரல, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எதனால் வந்தார்கள் என்றால், உங்களுடைய நடத்தை, நீங்க மக்களுக்கு மத்தியில அவ்வளவு உயர்ந்த குணத்தோட நடந்தீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தொழுதுட்டு, நான் நோன்பு வச்சுட்டு, நான் வீட்டுக்குள்ள போனதும் கடுகடுப்பா நான் நடக்கிறேன் அப்படின்னா, நான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றல. என்னுடைய சுய தேவைக்கு, என்னுடைய சாதகமான விஷயங்களுக்கு நான் இஸ்லாத்தினுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொள்வேன். ஆனால் என்னால முடியாத ஒரு கட்டம் வருது அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல எனக்கு சொல்லப்பட்ட உபதேசம் எனக்கு பெருசு இல்லை, என்னுடைய வழிகாட்டுதல் எனக்கு பெருசு இல்லை, நான் நானா தான் இருப்பேன், எனக்குன்னு சில ஆட்டிடியூட் இருக்கும், எனக்குன்னு சில குணம் இருக்கும், அதுவல்ல இஸ்லாம். அப்படிப்பட்டதில்லை இஸ்லாம். இஸ்லாம் என்பது எப்படின்னா, முழுக்க முழுக்க மென்மையும் பணிவும் நிறைந்தது. இதுதான் மக்களை ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்தது. என்னால் என் குடும்பத்தாரை ஈர்க்க முடியல அப்படின்னு சொன்னா, நான் உலகத்திற்கு நான் சென்று, மக்களுக்கு சென்று நான் இஸ்லாத்தை போதிக்க போறேன் என்பது நாடகமாக, நடிப்பாக போயிடும். உண்மையான குணம் என்பது குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அது எந்த உறவாக இருக்கலாம், அது சம்பந்த உறவாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், இரத்த பந்தமாக இருக்கலாம். என்னுடைய நாவு தடித்த வார்த்தையை பேசக்கூடாது, நான் யாரையும் காயப்படுத்த பேசக்கூடாது, நான் யாரை பற்றியும் புறம் பேசிடக்கூடாது, நான் யாரையும் திட்டிடக்கூடாது, நான் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் என்னுடைய மனசுல வச்சிடக்கூடாது. பகையோ, வெறுப்போ, காழ்ப்புணர்வோ, கருமித்தனமோ, இது எதுவுமே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை. எல்லா வகையிலும் இஸ்லாம் என்பது சுத்திகரிக்கிறது தான். இஸ்லாம் என்றால் சுத்திகரிப்பு தான். அந்த சுத்திகரிப்பை முழுமையாக நான் அடாப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். நான் இப்படித்தான் அதிகாரம் செலுத்துவேன், நான் இப்படித்தான், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், எனக்கு வசதியை கொடுத்திருக்கான், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், அப்படி அல்ல. பணிவு என்பது எல்லா இடத்திலுமே வரணும். பணிவைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது, அன்பைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது, மென்மை தான் போதிக்கிறது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு வீரத்திற்கு சொந்தக்காரர்கள். அவங்க ஒரு பாதையில வந்தா ஷைத்தான் இன்னொரு பக்கம் ஓடுவாங்க ரசூலுல்லாஹ். உமர் அவர்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா, கோபம் வந்தது என்றால் கையில வாரதான் தூக்குவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை யாராவது மௌத்தாயிட்டதா சொன்னா தலை தனியா போயிருந்தாங்க உமர் பின் கத்தாப். ஆனா அவங்க சொன்னது சரியில்லை, அந்த கருத்து சரியில்லை. பின்னர் அபூபக்கர் வந்தார்கள், தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள். ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்கிற கொள்கை கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. குணத்திற்காக சொல்வதாக இருந்தால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மிக வீர தீரம் மிக்கவர்கள். அவர் அமீருல் முஃமினாக இருந்துதான் மௌத்தா போனார். அவருடைய ஆட்சி காலத்துல தான் அவர் மௌத்தா போனார். அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு ஃபஜர் தொழுகையில உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு ரத்தம் வழிய உமர் பின் கத்தாப் 3 நாட்கள் போராடி மரணத்தை சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட ஷஹீது உமர் பின் கத்தாப். ரொம்ப கோபம் வரும், எது வந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் சரி, சில விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை இது செய்யாதீங்கன்னு. முனாஃபிக்களுடைய தலைவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க போறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் போகும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நீங்கள் செல்லக்கூடாதுன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான் உமர் பின் கத்தாபுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல இடங்களில் சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? ஒரு சில இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும், உமருடைய விருப்பம் வேறொன்றாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமருடைய விருப்பத்திற்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனத்தை இறக்கலாம். பத்ர் கைதிகளுடைய விஷயத்துல, ஹிஜாபுடைய சட்டங்கள்ல, பல இடங்கள்ல வசனங்கள் எப்படி அருளப்பட்டது அப்படின்னு கேட்டா, உமர் பின் கத்தாப் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி இறங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக சொன்னாங்க, தனக்கு சரி போட்டியாலாம் நினைக்கல, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அதிகாரத்திலும் சரி, இந்த தேசத்தின் தந்தை நம்ம சொல்ற காந்தி இருக்காரு, எத்தனையோ கலிஃபாக்கள் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பில் உருவாக்கப்பட்ட எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. உமருடைய ஆட்சி தான் உலகத்திற்கு சுபிட்சத்தை தரும் என்று காந்தி சொன்னார். அப்ப உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்திலுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, தனக்குன்னா தைரியமாக துணிச்சலாக பேசுவாங்க. மரண தருவாயில் அவர்கள் குத்துயிரும் குலையுருமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில மரணிக்கக்கூடிய தருவாயில அவங்க தன்னுடைய இல்லத்துல இருக்காங்க. அப்துல்லா பின் உமரை கூப்பிடுறாங்க, தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. மரணம் தொண்டை குழியை நெருங்கி இருக்கிறது. அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தது தெரியுமா? நான் அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் என்னுடைய 2 சகோதரருக்கு நெருக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்.
கடைசி நேர மரணத்துல அவங்களுடைய ஆசை எதுவாக இருந்ததுன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்னர் அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. 2 கபர் தான் அவங்களுடைய அறையில இருந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே ஒரு வசியத்தை செஞ்சிருந்தாங்க, நான் எங்கு மரணிக்கிறேனோ அங்கே என்ன அடக்கம் செய்யுங்கட்டு. அந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் அவங்க மரணித்தார்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்ப இவங்க யார் அப்படின்னு கேட்டா, சாதாரண நபர் அல்ல, அமீருல் முமின். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சி தலைவர். தான் எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் உத்தரவு பிறப்பித்திருக்கலாம். ஆனா என்ன திரும்ப செஞ்சாங்க? என்ன மாதிரி அவங்க நடத்த இருந்து தெரியுமா? அப்துல்லா பின் உமர் அவர்கிட்ட சொன்னாங்க, நீ சென்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம், எனக்கு என்னுடைய 2 நேசத்திற்குரிய 2 சகோதரர்களுக்கு பக்கத்துல நான் உறங்குவதற்கு, நான் அடக்கம் செய்யப்படுவதற்கு நீ அனுமதி கேள் என்று சொன்னார்கள். அனுமதிக்காக போனாங்க. போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அவங்களுடைய மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள், என்னுடைய தந்தை மரண தருவாயில இருக்கிறாங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் அவருடைய மரண தருவாயில எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. 3 நாளைக்கு முன்னாடி அவர்கள் பள்ளிவாசலில் அவர்கள் நபவியில் அவர்கள் குத்தப்பட்டது, அவர்கள் மரண தருவாயில இருக்காங்கன்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு அனுமதி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, அந்த இடத்தை நான் எனக்காக தேர்வு செய்து வைத்திருந்தேன், அதுக்கு மேல அங்க அடக்கம் செய்ய முடியாது. ஒரு கபரை நீங்கள் அடக்கம் செய்யறதுன்னா குறைஞ்சபட்சம் அகலம் ஒரு 2 அடி போயிடும். அந்த அறை சின்ன அறை, நமக்கே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழும் பொழுது அவர்களால் சஜ்ஜதா செய்ய முடியாது. அவ்வளவு சின்ன அறை. ஒரு பெரிய சக்கரவர்த்தியுடைய இல்லம் அவ்வளவுதான். அவங்களுடைய அறை இப்படித்தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தர் அடக்கம் செய்யலாம், அதுல நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க இல்லை அது எனக்காக நான் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த தாயாருடைய பெருந்தன்மையை பாருங்க. எனக்காக நான் அதை ஆசைப்பட்டேன், ஆனால் என்னை விட அவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறேன், அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்குறாங்க. இந்த நல்ல செய்தியோடு மகன் வருகிறார். தன்னுடைய தந்தை ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. தன் தந்தையினுடைய விருப்பத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செய்தியை சொல்வதற்காக இங்கே வீட்டுக்கு வராங்க. அந்த உடனே உமர் செய்தியிலே கேட்குறாங்களாம், என்ன பதில் கிடைச்சது அப்படின்ட்டு. அப்போ அப்துல்லா பின் உமர் சொன்னாங்களாம், தந்தையே அவங்க இந்த மாதிரி பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கூட உமர் பின் கத்தாப் அவர்கள் அவங்களுடைய பணிவை பாருங்க. இந்த செய்தி கேட்ட பிறகு, நான் இறந்த பிறகு என்னுடைய உம்மத்து நீங்கள் அத்தனை பேரும் சுமந்து செல்லுகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல அனுமதி கேளுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமாற்றம் இருந்து அவங்க மறுத்தா, நீங்க தான் கொடுத்துட்டீங்களே, கொடுத்த வாக்குறுதியை மீறீங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்க தர்க்கம் செய்ய வேண்டாம். அனுமதி கொடுத்தால் அங்கு நான் அடக்கம் செய்யப்படட்டும். எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் நீங்க பக்கிக்கு கொண்டு போயிருங்க, பொது மையவாடிக்கு என்னை கொண்டு செல்லுங்கள் என்று அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் துணிச்சலாக உரிமையோடு கேட்கக்கூடியவர்கள், தன்னுடைய மரண தருவாயில் உமர் பின் கத்தாப் அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்தது அப்படின்னா, இவ்வளவு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அப்ப நம்ம எப்படி அந்த உம்மத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அது இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள்ல இந்த அஹ்லாக்கு உயர்ந்த குணத்தை அல்லாஹ் அவ்வளவு வெகுவாக அல்லாஹ் சிலாகித்து சொல்றான். நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அப்ப நாம் அந்த சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வணக்கம், நம்முடைய வழிபாடு, நம்முடைய இபாதத்துகள் எல்லாமே அதற்கு வழி சேர்க்கிறது தான். இந்த வணக்கங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, நல்ல முஸ்லிமாக நான் வாழ்வதற்கு, நல்ல முஸ்லிம்களுடைய குணத்தில் நான் வாழ்வதற்கு. நீங்க தொழுகையை பத்தி பாருங்க. தொழுகை அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கம். அல்லாஹ் தொழ சொல்லிட்டான், அகீமு ஸலாத்துன்றான், தொழுகை நிலைநாட்டுன்றான். அவன் உத்தரவு போட்டுட்டா நான் தொழுகிறேன். அதை தாண்டி அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? வெட்கக்கேடான அருவருப்பான காரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றும், நம்மளை பரிசுத்தப்படுத்தும். நோன்பு வையுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு வையுங்க. இது நோன்பு இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, நீங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது கட்டளை, ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக செஞ்சாக வேண்டும். அது சொல்லும்போது என்ன சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை அது தக்வா உடையவர்களாக ஆக்கும். இது எப்படி நான் இந்த உலகத்துல ஒரு இறையச்சத்தோடு, பணிவோடு, அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகின்ற உயர்ந்த குணத்தோடு
ஒரு புன்னகையில் சதக்காவை வென்றெடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு முஸ்லிமை நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு புன்னகை செய்றீங்கல்ல, அந்த முகம் எப்படி இருக்கக்கூடாதான்? கடுகடுப்பா இருக்கக்கூடாது. எனக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், எனக்குள்ள 1000 டென்ஷன் இருக்கலாம். ஆனால் தன் சகோதரனை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிரித்த முகத்தோடு பார்க்கின்ற பார்வை கூட நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் சதக்காவை பதிவு செய்கிறான். கணவன் மனைவி உறவுகளாக இருக்கின்ற பொழுது ஒரு அன்பாக, ஒரு பிரியமாக, உனக்கு அடைக்கலமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லாவற்றையும் துறந்து உனக்காக வந்திருக்கக்கூடிய ஒருத்தி, அதனால தான் மகர் கொடுக்க சொல்லுது மார்க்கம். உலகமே வரதட்சணை வாங்க அது சரின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுக்கணும். எப்ப? 1500 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சட்டம், அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனம். ஏன்? அந்த பெண்கள் என்பவர்கள் அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள். எல்லாவற்றையும் விட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்பாளிகள், உங்க பொறுப்பை பத்தி விசாரிக்கப்படும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யதி. அத்தனை பேரும் பொறுப்பாளிகள், அத்தனை பேரும் உங்க பொறுப்பை பத்தி விசாரிக்கப்படுங்க. பொம்பளை பத்தி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளின்னு சொல்லலாம்ல, கணவன் வீட்டுக்கு பொறுப்பாளி நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆண் வந்து அவனுடைய இல்லத்திற்கு பொறுப்பாளி. ஒரு பெண் யாருடைய வீட்டுக்கு பொறுப்பாளி இல்லையா? அவள் எந்த வீட்டில் பிறந்தாலோ அந்த வீட்டினுடைய பொறுப்பாளி இல்லையா? அதுக்காக தாய் தகப்பன் அப்படியே விட்டுடுங்கன்னு அர்த்தம் இல்ல. விசாரிக்கப்படுவது எது குறித்து அப்படின்னு கேட்டா தன்னுடைய கணவனுடைய வீடு குறித்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு தன்னுடைய வளர்ந்த வீடு, சொந்தம், பந்தம், அவனுடைய தாய் தகப்பன், உடன் பிறந்த அத்தனை பேரையும் விட்டு கணவன் என்கிற ஒரு உறவுக்காக உன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை அவளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காம, அவளுக்கு கொடுக்க வேண்டிய இஸ்ஸத்தை கொடுக்காம, பல குடும்பங்களில் கண்ணீர் வடிக்கின்ற காசுக்காக மட்டுமே கல்யாணம் என்கிற நிலை இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கை உணவை எடுத்து அவளுக்கு நீ ஊட்டு, ரசூலுல்லாஹ் உன்னோட நன்மையுடைய தட்டை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் கணக்கு செய்வோம். எப்ப வரும்? எனக்காக நீ எல்லாத்தையும் செஞ்சிருக்க, இந்த ஒரு கை சாப்பிடு. அது அந்த அன்போட வரணும், அந்த பாசத்தோட வரணும், அந்த பணியோட வரணும். ஒரு முஸ்லிம்னா அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுக்கு தான் இஸ்லாம் நம்மை பயிற்றுவிக்கிறது. நாம் செய்கின்ற வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதத்துகள் எல்லாமே நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த தோழர்கள், அந்த தோழமையில் இருந்த சஹாபாக்கள், அவர்கள் படித்திருந்த பாடம், அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த அஹ்லாக் சம்பந்தப்பட்டது. எனவே அதுல எந்தவித சமரசமும் இல்லாமல் உயர்ந்த குணத்தோடு நாம் நடப்போம். அந்த உயர்ந்த குணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினால் அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு பெரிய மகத்தான கேடயமாக அந்த அஹ்லாக் என்பது, உயர்ந்த நன்னடத்தை என்பது மாறும். அப்படிப்பட்ட நன்னடத்தைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.